அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மசூதி எதுன்னா, இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஸ்ரீநகர் பகுதியில் அமைந்திருக்கிற ஹஸ்ரத்பால் மசூதியை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இந்த மசூதி கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட மசூதிங்க. இது பேரரசர் ஷாஜகான் அவர்களோட ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட மசூதிங்க. சரி, இந்த மசூதியை பற்றி பார்க்கறதுக்கு முன்னே நம்ம விஆர் ரிலீஜியஸ் யூடியூப் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போது தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற நியூ வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க. சரி, இந்த மசூதியை பற்றி பார்க்கலாங்க. இந்த மசூதி ஸ்ரீநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற தால் ஏரி பக்கத்தில் அமைந்திருக்குதுங்க. இந்த மசூதி கிபி 1623ஆம் ஆண்டு பேரரசர் ஷாஜகான் அவர்களால் நிறுவப்படுதுங்க. கிபி 1634 பிரார்த்தனை கூடமாக மாற்றப்படுதுங்க. ஹஸ்ரத் என்ற அரபு சொல்லுக்கு தமிழில் மதிப்பிற்குரியது, பால் என்கிற காஷ்மீரி சொல்லுக்கு இடம் என்கிற பொருள் சொல்லப்படுதுங்க. இவ்விரண்டையும் சேர்த்து ஹஸ்ரத்பால் மசூதி என்று அழைக்கப்படுதுங்க. மசூதியோட கட்டிடக்கலை முகலாய மற்றும் காஷ்மீரி பாணியில் வடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளது. உள் அமைப்பில் பாரசீக கையெழுத்து மற்றும் பாரசீக அமைப்பு சார்ந்து உள்ளது. ஸ்ரீநகரில் இருக்கிற குவிமடம் இருக்கிற ஒரே மசூதி இந்த ஹஸ்ரத்பால் மசூதி மட்டுமே. மசூதியோட அமைப்பு வெள்ளை பளிங்கு கற்கள் கொண்டு கட்டப்பட்டுள்ளது. மசூதியோட உள் அமைப்பில் சரவிளக்குகள், குவிமடம் பழங்கால மசூதியாக கட்டப்பட்டுள்ளது. இந்த மசூதிக்கு ஹஸ்ரத்பால் மசூதி, அசார்-இ ஷரீஃப், தர்கா ஷரீஃப் மற்றும் மதினத் உஸ்ஸானி என்று பல பெயர்களில் இந்த மசூதி அழைக்கப்படுதுங்க. ஹஸ்ரத்பால் மசூதி குவாஜா நூர் உத்தீன் எசாயின் மகளும் நினைவு சின்னத்தின் பாதுகாவலருமான இனேத் பேகம் என்பவரால் நிறுவப்படுதுங்க. பேரரசர் ஷாஜகான் அவர்களோட ஆட்சியில் கிபி 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்படுதுங்க. ஆரம்பத்தில் இஸ்ரத் ஜஹான் என்று அழைக்கப்படுதுங்க. இந்த மசூதி ஆரம்பத்தில் நினைவு சின்னமாக இருந்துள்ளது. பின்பு கிபி 1634ஆம் ஆண்டு பேரரசர் ஷாஜகான் இதை மசூதியாக மாற்ற உத்தரவிடுகிறாருங்க. பிறகு இந்த மசூதியை பெரிய கட்டமைப்பை ஏற்படுத்த 1968 1979 வரை கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் இந்த கட்டமைப்பை ஏற்படுத்த தேவைப்படுதுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இத் ஹதூவ ஈமானுகும் ஜுன்னதன் ஃபசதவ்வ இன் சபில்லாஹி இன்னஹும் ச மா அனுவ எக்மலூன. இதோடைய தமிழர்த்தம் என்னன்னா, இவர்கள் பொய் சத்தியங்களை கேடயமாக வைத்துக்கொண்டு அல்லாஹுவின் பாதையிலிருந்து மக்களை தடுத்து வருகின்றனர். நிச்சயமாக இவர்கள் செய்து கொண்டிருப்பது மிகவும் கெட்டது. ஹஸ்ரத்பால் மசூதியை சுற்றி பல சுற்றுலாத்தலம் அமைந்துள்ளதுங்க. தால் ஏரி, துலிப் தோட்டம், பரிமஹால், லால் பஜார், அஞ்சார் ஏரி, நிஷாத் பாக், ஷாலிமர் பாக், சங்கராச்சாரியார் கோவில் போன்ற பல சுற்றுலாத்தலம் அமைந்துள்ளதுங்க. ஜம்முவில் புகழ்பெற்ற மா வைஷ்ணவி தேவி கோவில் அமைந்துள்ளதுங்க. ஜம்மு காஷ்மீரில் 3 தனித்துவமான இடமாக அமைந்துள்ளது. முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழும் இடம் காஷ்மீர், இந்துக்கள் அதிகமாக காணப்படும் ஜம்மு, பௌத்தர்கள் அதிகமாக இருக்கும் இடம் லடாக். ஸ்ரீநகரில் இருந்து கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தொலைவில் குல்மார்க் என்கிற சுற்றுலாத்தலம் அமைந்திருக்குதுங்க. ஸ்ரீநகரில் இருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் பஹல்காம் என்கிற பனிசறுக்கு விளையாடுகிற சுற்றுலாத்தலமும் அதை சுற்றி அமைந்திருக்குதுங்க. இந்த ஹஸ்ரத்பால் மசூதியை சுற்றி பல சுற்றுலாத்தலம் அமைந்திருக்குதுங்க. நீங்கள் எப்போவாவது காஷ்மீர் போனீங்கன்னா மறக்காமல் ஹஸ்ரத்பால் மசூதி மற்றும்
அதனை சுற்றியுள்ள சுற்றுலாத்தலங்களை பார்க்காம மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம விஆர் ரிலீஜியஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு மசூதி மற்றும் அதனோட வரலாறு பார்க்கலாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.